ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, மாத பலன், வருட பலன் எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். இதுல சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா பயிற்சி எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதம் தனுசு ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார், தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப இது பாத்தீங்க அப்படின்னா 2/12/2024 கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி அவர் பயிற்சி ஆகிறாரு, திங்கட்கிழமை. இந்த கிரகங்களுடைய அடிப்படையில சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கைக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அவர் பயிற்சியாகி இந்த 12 ராசிக்கு என்ன பலன் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அடிப்படையில குரு பகவான் ரிஷபராசியில வக்ரம் பெற்று இருக்காரு. செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா கடக ராசியில நீசம் பெற்று இருக்காரு. கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்காரு. சூரியன் புதன் பாத்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில, மகர ராசியில பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் இருக்காரு. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில பயணம் செய்யறாரு. இந்த ராகு பகவான் மீன ராசியில இருந்து பயணம் செஞ்சிட்டு இருக்காரு. இந்த 12 ராசிக்குமே சுக்கிரனாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி 2வது ராசியான ரிஷப ராசிக்கும் 7வது ராசியான துலாம் ராசிக்கும் உள்ள அதிபதி சுக்கிர பகவான். அவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசியில இருந்து அவருடைய பார்வை என்பது 7ஆம் பார்வை மட்டுமே. அந்த 7ஆம் பார்வையினால என்ன நல்ல பலனை கொடுப்பார், கெட்ட பலனை கொடுப்பார், அவருடைய சுபாவம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்த்தோம். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசி அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதிவிலக்கு உண்டு. அந்த ராசி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராகு பகவான் கேது பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம். அதனால அந்த ராசி அப்படிங்கிறது ஒரு விதிவிலக்கு உண்டு. உங்களுடைய ராசிநாதன் பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான். உங்களுக்கும் உங்களுடைய 6ஆம் இடமான ராசிக்கும் உள்ளவர் மேச ராசிக்கும் உள்ள செவ்வாய் பகவான் உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல போய் நீசம் பெற்றிருக்கார். இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த 2/12/2024 அவர் பயிற்சியாகி உங்களுடைய 2ஆம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானத்துல இருந்து பயிற்சியாகி 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுப கிரகம், அது ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படும். அதாவது சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன், அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா குரு, இது எல்லாமே முழுமையான சுப கிரகங்கள். அப்படி பண்ணும்போது அவங்களுடைய இது பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு செயலா இருந்தாலும் பிரம்மாண்டமா இருக்கும். அவங்களுடைய அந்த கிரகத்தோடு சேரக்கூடிய கிரகங்களோ இணைவு பெறுறதோ அந்த கிரகங்களுடைய பார்வைப்படுறதோ ஒரு நல்ல மாற்றத்தை தர வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிநாதன் புதன் செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல போய் அவர் நீசம் பெறார். 9ஆம் இடத்துல போய் நீசம் பெறக்கூடிய இந்த நிலை பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்பாவுடைய தகப்பனார் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடம் தான் 9ஆம் இடம். அந்த 9 அப்படிங்கிறது பாக்கியஸ்தானமும் கூட உழைப்பில்லாத வருமானம் தரக்கூடிய இடம். அப்ப அந்த உழைப்பில்லாத வருமானத்தை தரக்கூடிய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பாதிப்பு உண்டாகுது அப்படின்னா செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா பலம் இழக்கிறார். செவ்வாய் ஒரு பலமான கிரகம் இருக்கிறதுலே பாத்தீங்க அப்படின்னா உடல் வலிமையான கிரகத்துல செவ்வாய் ரொம்ப உடல் வலிமையான கிரகம். அந்த கிரகம் பாத்தீங்க அப்படின்னா அங்க போய் நீசம் பெறுறதுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பலம் இழக்குது. அதாவது செவ்வாய் நீசம் பெறக்கூடிய இந்த நிலை 0% தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை பொறுத்தளவுக்கு செவ்வாய் ஆகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெறக்கூடிய நிலை, அதாவது சொத்து சம்பந்தமா செவ்வாய் சொத்து நிலத்துக்கு சொந்தக்காரர், நில சம்பந்தமான பிரச்சனைகள், அப்பாவினுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் உருவாகும், ஒரு சிலருக்கு நல்லதாகவும் மாறும். அது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த செவ்வாய் நீசமாகக்கூடிய இந்த 45 நாள் அவருடைய நிலை ஒரு ராசிய
கடக்கக்கூடிய ஒரு நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 நாள். இந்த 45 நாளையில அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயமும் உண்டு, பலவீனத்தை தரக்கூடிய ஒரு விஷயமும் உண்டு. இவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து உங்களுடைய 2ஆம் இடத்துல இருந்தார். இன்னைக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு பயிற்சியாகி, முயற்சிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை அவர் பார்க்கும் பொழுது, சுபக்கிரகம் இல்லையா சுக்கிரன் அப்படிங்கிறது, அவர் பார்க்கும்போது அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது கணவன் மனைவி பிரச்சனைகள், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சகோதர உறவுகள், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண சம்பந்தமான விஷயங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். இந்த சுக்கிரனாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய இன்பங்கள் அனைத்திற்குமே சொந்தக்காரர் சுக்கிரன். இன்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு லாபஸ்தானம், பணம், ஆடம்பரமான வாழ்க்கை, அலங்காரமான மாளிகை, வாகன யோகங்கள், வசிப்பிடங்கள், இல்லற சுகங்கள், இது எல்லாமே தரக்கூடிய ஒரு கிரகம். ஒருவருக்கு வந்து அவரவருடைய தனி மனிதனுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% அவருடைய கர்ம வினை தொட்டுத்தான் நடக்குது. முன் ஜென்மத்துல நம்ம என்ன கர்மா எடுத்தோம் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தாக்கம் உண்டு. முன் ஜென்மத்துல நம்ம என்ன கர்மா எடுத்தோம் அப்படிங்கிறது தெரியாது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நல்லது கெட்டது எல்லாம் நம்ம என்ன செஞ்சோமோ அந்த கர்ம வினையை தொட்டே உங்களுடைய 80% நடக்கும். ஆனா 20% அந்த பிறப்புல நம்ம என்ன நல்லது கெட்டது செய்யறோமோ அதனுடைய தன்மை அப்படியே பிரதிபலிக்கும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்துல பெரிய விஷயமா இருக்கிறதும் உண்டு, லோவான விஷயமும் இருக்கிறதும் உண்டு. ஜாதகம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து 60% நல்லா இருக்காங்க, 40% பாதிப்புகள் உள்ளாகுது. அது லக்னம் நல்லா இருக்கிறது, லக்னாதிபதி நல்லா இருக்கிறது, ராசி நல்லா இருக்குது, ராசிநாதன் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, சுபக்கிரகங்களுடைய பார்வையில இருக்கு, சுபக்கிரகங்கள் ஏதேனும் பார்க்குது, செயற்கை இருக்கு, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அபரிவிதமான வாழ்க்கையை கொண்டு போயிடும். அவர் கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையில இருந்தாலும் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கைக்கு போயிடுவார். அப்ப இதை பொறுத்தளவுக்கு ஆரம்பம் அவருடைய பிறப்பு ஜனனம் அப்படிங்கிறது தொட்டு இறப்பு அப்படிங்கிறது வரை கடைசி காலம் அந்திம காலம் வரைக்குமே அவருடைய வாழ்க்கையில சாகிறதுக்குள்ள செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டே போயிடுவார். இது எல்லாமே நல்லா இல்லை, லக்னம் சரியா இல்லை, ராசியும் நல்லா இல்லை, ராசிநாதன் நல்லா இல்லை, லக்னாதிபதி நல்லா இல்லை, அந்த மாதிரி நேரங்கள்ல தான் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதை தத்து கொடுக்கணும்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். அப்ப அதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் மாற வாய்ப்பு உண்டுன்னு சொல்றான். அப்ப இதை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பாதிப்பு இருக்கு, நான் வாழ்க்கையில கஷ்டமே பட்டுக்கிட்டு இருக்கேன், வாழ்க்கையில சந்தோஷமே இல்லைன்னு சொல்றவங்க நிறையா. உங்களுடைய லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி ராசி ராசிநாதன் எல்லாமே நல்ல நிலைமையில இருந்து உங்களுடைய சுப கிரகங்கள் ஏதேனும் பார்க்குது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு போயிடும். இல்லை அப்படின்னா அவருடைய சம்பாத்தியங்கள் எல்லாம் விட்டு ஒருத்தர் கடன் சூழ்நிலை போட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு, அவருடைய அந்திம காலம் கடைசி வரைக்கும் நல்லா இல்லை, என்ன சம்பாதிச்சாலும் சூழ்நிலைகள் சரியா இல்லைன்னு சொல்றதுக்கான காரணம் அவருடைய வாழ்க்கையில அவர் சரி பண்ண முடியாத ஒரு விஷயங்கள். அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு. ஆனா உங்களுக்கு வந்து 2க்கும் 5க்கும் உள்ள அதிபதி குரு பகவான். குருவாகப்பட்டவர் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். உங்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறாரு, உங்களுடைய லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் வந்து எந்த நிலைமையில இருக்காரு அப்படிங்கிறத வச்சு மனைவி எப்படிப்பட்ட சுபாவத்துல அமையும் வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுக்கலாம். ஆனா அதே இது வந்து ஆணுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்ணுக்குமே எப்படிப்பட்ட கணவர் வருவார் அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கு எடுக்கலாம். இருந்தாலும் வந்து நம்ம சுக்கிரனை பத்தி பேசுறதுனால அந்த ஒரு வார்த்தைகள் நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கு. இதுல வந்து இந்த குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை அவர் பார்க்கிறதுனால் 5ஆம் இடத்து அதிபதி அவர் 7ஆம் இடத்துல வந்து பார்க்கறதுனால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கூடும். குழந்தை பேரு அப்படிங்கிறது ரொம்ப ரேராகவே இருக்கு. திருமணமாகி 5 வருஷமா குழந்தை இல்லை, 10 வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்ற நேர்களா இருந்தாலும் இந்த மாதிரி காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் அரிதாக அமையும். அதையும் தாண்டி உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 3 அப்படிங்கிறது சகோதர ஸ்தானத்தை குறிக்கும். உங்களுடைய முயற்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா
உங்களுடைய 3ஆம் இடம் தான். 3 அப்படிங்கிறது சகோதர ஸ்தானமாக இருந்தாலும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறவுகள் விரிசல்கள் ஏற்படுறது, இது அது இல்லாமல் சண்டை சச்சரவுகள், பண சம்பந்தமான பிரச்சனைகள், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு இந்த குருவினுடைய பார்வை சுபக்கிரகம் பார்க்குது அப்படின்னா அந்த தோஷமான இடத்த கூட சுபமா மாத்திரும். அப்ப சொத்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிறது குருவினுடைய பார்வையில அமையும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானம். 11ஆம் இடமான லாபஸ்தானம் என்பது பெரும் சொத்துக்கள், பெரும் பணம், பேங்க்ல இருக்கிறது, சேர்த்து வைக்கிறது, இளைய தாரம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பாக மாறும். இதை பொறுத்தளவுக்கு இந்த குருவினுடைய பார்வை என்பதே, குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லக்கூடிய காரணமே அதுதான். உங்களுடைய ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம். விசாகம் என்பது குருவுடைய நட்சத்திரம். குருவினுடைய பார்வை கிடைக்கும் போது அது நல்ல ஒரு மாற்றத்தை தருவதற்கான ஒரு வழி வாய்ப்புகள் உண்டாகும். அதையும் தாண்டி குரு அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா முற்றிலும் சுபக்கிரகம், தேவகுரு அவர். அப்ப அந்த தேவகுருங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா மாறும். ராகு கேது இங்க உச்சமாகக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ராசியில சூரிய பகவான் இருக்காரு, புதன் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவர் 7ஆம் இடத்துல இருந்து வக்ரம் பெற்று பார்க்கிறாரு. அந்த வக்ரத்தை வந்து சூரியனோ புதனோ ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுபக்கிரகங்கள். அதாவது வந்து சூரியன் சுபக்கிரகம் சொல்றது இல்லை, புதன் வந்து சுபக்கிரகத்தோடு சேர்ந்து பார்க்கறதுனால அது வந்து நீச பங்க ராஜயோகமா கண்டிப்பாக மாறும். வக்ரம்ங்கிறதுனால வக்ரம் வந்து நிவர்த்தியாக வாய்ப்பு உண்டு. வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது வேற. ஆனா அந்த வக்ரம் பெற்ற கிரகத்தை பார்க்கும்போது அதனுடைய பார்வையை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய செயலையும் சேர்த்து செய்வதற்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும். அப்போ அந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம்னே சொல்லலாம். அனுச நட்சத்திரம். அடுத்து அனுச நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம். உங்களுடைய இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு. சனியினுடைய தாக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்தில் பயணம் செய்யக்கூடியதுனால உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவருடைய பார்வையும் இருக்கு. இந்த அர்த்தாஷ்டம சனி இருக்கக்கூடிய இடத்தை குருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது அந்த சனியினுடைய தாக்கம், அதனுடைய பலவீனம் எல்லாமே ஒரு நல்லதாவே மாறும். அப்ப அப்படி ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். செவ்வாய் வந்து நீசத்துல இருக்கிறதுனால சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், பல்லு சம்பந்தமான பிரச்சனைகள், இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளை ஒரு சிலர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் நேரிடும். அது கொஞ்சம் கவனமா செயல்படுறது ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய புதனுடைய இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்காரு. அப்ப இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு எவ்வளவு ஒரு பலன், அதாவது உங்களுக்கு 8க்கும் 11க்குள்ள அதிபதி புதன் பகவான் உங்களுடைய விருச்சக ராசிக்கு, மிதுன ராசியும் கன்னி ராசிக்கும் உள்ள அதிபதி புதன் பகவான். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த விருச்சக ராசியில இருந்து 7ஆம் பார்வை மட்டும்தான் 2 கிரகத்துக்குமே, சூரியனுக்கும் புதனுக்குமே. அப்ப குருவை பார்க்கும் பொழுது குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 11ஆம் இடம், உங்களுடைய ராசி, உங்களுக்கு 3ஆம் இடம், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல மாற்றத்தை, சொத்து சம்பந்தமான, டாக்குமெண்ட் சம்பந்தமா, ஒரு பேச்சு வார்த்தைகள் சம்பந்தமா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டமா அமையும் இந்த சுக்கிர பயிற்சி. அதாவது விசாகம், அனுசம், கேட்டை 3மே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பயிற்சியில ஒரு நல்ல மாற்றத்தை தர வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்புகள் எதாக இருந்தாலும் பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.